everyone, welcome back to my channel Swati Study Planet. So நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து relations and functions ஓட part 2 video. So this is a concept builders. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷனுக்கு ரிலேட்டடா இருக்க questions வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். நீங்க previous video பார்க்கல அப்படினா மறக்காம அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. So previous videoல நம்ம relations ஓட entire concepts வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல வந்து exerciseல இருக்க ஒரு சில important problems நான் வந்து சால்வ் பண்றேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா different types of problems வந்து உங்களுக்கு எடுத்து explain பண்றேன். நீங்க இதெல்லாம் வந்து note down பண்ணிக்கோங்க. And இதுக்கு அப்புறமேட்டு நீங்க remaining வந்து example and exercise questions சால்வ் பண்ணி பார்த்துட்டு எதுலயாவது வந்து டவுட் இருக்கு அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. அந்த क्वेश्चन நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல தனியா வந்து டவுட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்றேன். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம வந்து எது பார்க்க போறோம் அப்படினா எக்ஸர்சைஸ்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ எக்ஸர்சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா initially let's start with question 1. இது வந்து ஒரு பேசிக் क्वेश्चन தான். புக் வச்சுக்கோங்க கையில. நம்ம வந்து ரீட் பண்ணிட்டு நான் வந்து क्वेश्चन வந்து எழுதுறேன். ஓகேவா? சோ question 1ல பாத்தீங்கன்னா determine whether each of the following relations are reflexive, symmetric and transitive. உங்களுக்கு நிறைய questions கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணனும்னா ஒரு சப்டிவிஷனும் reflexive, symmetric, transitive conditions வந்து செக் பண்ணனும். ஓகேவா? இதுல first question பார்ப்போம். அதுல first subdivision. First subdivisionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா relation R in a set A. என்ன செட்ல நம்ம ரிலேஷன் டிஃபைன் பண்ண போறோம்னா செட் A. அதுல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னா 1 2 அப்படினு ஆரம்பிச்சு 14 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இருக்கா? அதுக்கப்புறம் defined as ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்றோம்னா R. அது எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா x, yங்கிற ஆர்டர்ட் பேர் where 3x minus y is equal to 0. இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இத வச்சிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும் அப்படினா reflexive, symmetric and transitive. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிப்போம். reflexive அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். reflexive நீங்க ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னா கான்செப்ட் என்னன்னா for all x belongs to the set x, x belongs to the relation. இப்போ reflexive, symmetric, transitive நான் சொல்லணும்னா எனக்கு என்ன இருக்கணும்? ரிலேஷன்ல என்னென்னலாம் ஆர்டர்ட் பேர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்னு இருக்கணுமா? இங்க ரிலேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷனா கொடுத்திருக்காங்க. என்னென்னல வந்து எலிமெண்ட்ஸ் ஆர்டர்ட் பேர்ஸ் அதுல இருக்குன்னு கொடுக்கல தானே. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ரிலேஷன்லோட என்னென்ன ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆர்டர்ட் பேர்ஸ் எப்படி இருக்கான்? x, y. ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. எலிமெண்ட்ஸ் 1 2 3 4 அப்படினா 14 வரைக்கும். ஒண்ணொண்ணா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் எழுதணும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ 3x minus y is equal to 0 னா நான் இது 3x equal to y ன்னு சொல்லலாமா? மைனஸ் அந்த சைடு போச்சுனா plus y. x க்கு ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1. இன்புட் தானே x. இன்புட்ட கொடுத்து அவுட்புட் எழுதணும். அவ்வளவுதான். x க்கு 1 போட்டேனா எனக்கு y என்ன வரும்? 3. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர். அடுத்து நெக்ஸ்ட் என்ன நம்பர் 2. x க்கு நான் இங்க 2 னு கொடுத்தேனா 2 3s are 6, y 6. அடுத்து x க்கு நான் 3 னு கொடுத்தேனா 9, 4 னு கொடுத்தேனா 12. இதோட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏனா நெக்ஸ்ட் 5 னு கொடுங்க. என்ன வரும்? 15 னு வரும். 15ங்கிறது செட்ல இருக்கா? இல்ல. இருக்க எலிமெண்ட்ஸ் என்னன்னா 1 ல இருந்து 14 வரைக்கும் தான். அப்ப அதோட ஆன்சர்ஸும் 1 ல இருந்து 14 வரைக்கும் தானே இருக்கணும். நான் 5ங்கிற நம்பரை கொடுத்தேன்னா ஆன்சர் வந்து என்னன்னு வருது? 15 ன்னு வருது. 15 செட்டுக்குள்ள இருக்கா? இல்ல. அப்ப இது ஒரு ரிலேஷன் கிடையாது. ஓகேவா? 4 எலிமெண்டோட ஸ்டாப் பண்ணிடணும். ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே நீங்க எழுதுறப்போ என்ன நீங்க கவனிச்சுக்கணும்னா அது செட்டுக்குள்ள இருக்கா நம்ம போடுற வேல்யூ அப்படிங்கறத பாத்துக்கோங்க. செட்டுக்குள்ள இருந்தாதான் நம்ம எழுத முடியும். இப்போ ரிலேஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ரிஃப்ளெக்சிவ்க்கு போவோம். ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ்க்கு கண்டிஷன் என்னது? for all x belongs to domain. டொமைன்னா இன்புட் எங்க இருந்து கொடுத்தோம். இன்புட் இப்போ நான் போட்டதே எங்க இருந்து போட்டேன்? செட் A ல இருந்து தான் எடுத்து போட்டேன். for all x belongs to A எழுதிச்சேனா என்ன நான் சொல்லணும்? x, x belongs to A ன்னு சொல்லணும். கரெக்ட்டா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கிறோம். belongs to the set A. ஓகேவா? 1ங்கிற ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா 1, 1 இருந்தாதான் அது 1, 1 நம்மளுக்கு டிஃபைன் பண்ணி வச்சிருக்க ரிலேஷன் R ல இருந்துச்சுன்னா it is reflexive. இங்க 1, 1 ஏதாவது இருக்கா? இல்ல. So it is not reflexive.
reflexive. ஓகேவா? சோ புரியுதா இது எப்படி நம்ம reflexive எழுதணும்னு? ஒரு எலிமெண்ட் எடுத்து பாருங்க. எல்லா வாட்டியும் நான் எக்ஸாம்பிள் கொடுத்து தான் போடணுமான்னு கிடையாது. நம்பர்ஸ் இருக்கப்போ நீங்க இப்படி எழுதலாம். நம்பர்ஸ் இல்ல உங்களுக்கு ஈக்குவேஷனா இருக்குன்னா நான் நெக்ஸ்ட் மாடல் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் மாடல் உங்களுக்கு சிம்பிள். ஃபர்ஸ்ட் क्वेश्चनனால சிம்பிள் क्वेश्चन. ஒரு எலிமெண்ட் எடுத்து பார்க்கறோம். 1,1 2,2 அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல. So it is not reflexive. Second one இது first one reflexive. Second one symmetric. Symmetric க்கு நமக்கு என்ன கண்டிஷன்னா for a, b for all நீங்க எழுதிடலாம் ஒரு ஏரியா. ஓகேவா? for all a, b belongs to the relation என்ன இருக்கணும்? b, a belongs to the relation இருந்துச்சுன்னா அது symmetric. இதுதான் கண்டிஷன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். 1, 2 இதுக்கெல்லாம் சிம்பிளா போகும். சரி 1, 3 உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எழுதுறதுக்கு. 1, 3 இருக்கா? ரிலேஷன்ல இருக்கு. 3, 1 ரிலேஷன்ல இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அடுத்து கரெக்டா? a, b னா ஆப்போசிட்டா b, a ன்னு எழுதுறோம். 1, 3ங்கிறது ரிலேஷன்ல இருக்கு. இருக்கா? எஸ். 3, 1 நீங்க ஏதாவது வேல்யூஸ் இருக்கா? இல்ல. அப்போ a, b நான் ரிலேஷன்ல இருக்குன்னு எடுத்தேனா b, a ரிலேஷன்ல இல்ல. So it is not symmetric. Not symmetric. Clear? Next transitive. Third one transitive. Transitiveக்கு என்ன செக் பண்ணுவோம்னா a, b, c மூணு எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்க செட்ல இருந்து எடுத்துட்டு a, b belongs to R and b, c belongs to R இருந்துச்சுன்னா then a, c அப்படிங்கிறது R ல இருந்துச்சுன்னா அதான் transitive. இதான் கண்டிஷன். இது இருக்கா இல்லையான்னு இப்ப பாப்போம். ஓகேவா? இது கண்டிஷன். இப்படி இருந்துச்சுன்னா it is transitive. ஓகே. For example, எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1, 3 belongs to R ன்னு எடுப்போம். இருக்கா? 1, 3 1, 3 இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? எதுல முடியுதோ அதுல ஆரம்பிக்கணும். எதுல முடிஞ்சிருக்கு? 3 3ல ஆரம்பிக்கிற மாதிரி என்ன இருக்கு? அடுத்து 9 and 3, 9 belongs to R. இருக்கா? 3, 9 Rல? எஸ் இருக்கு. இது ரெண்டும் இருந்தா என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சேர்த்தா 1, 9 இங்க 1, 9 ஏதாவது இருக்கா? கிடையாது. 1, R doesn't belongs to R. So not transitive. I hope இது கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி क्वेश्चंस கொடுக்கறாங்க அப்படினா ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷன் ஆர் ரிலேஷன்ல இருந்து என்னென்னலாம் ஆர்டர்ட் பேர்ஸ் வருதுன்னு எழுதுங்க. ரிஃப்ளெக்சிவ்க்கு x ன்னு எடுத்தா x, x இருக்கணும். சிமெட்ரிக்கு ab எடுத்தா ba இருக்கணும். டிரான்சிட்டிவ்க்கு மூணு எலிமெண்ட் எடுக்கணும். ab and bc இருந்தா ac இருக்கணும். அப்படி இருந்துச்சுனா இட் இஸ் வந்து டிரான்சிட்டிவ் இல்லனா நாட் டிரான்சிட்டிவ். கிளியரா? இது நான் அங்கங்க வந்து விட்டுருப்பேன். நாட் டிரான்சிட்டிவ் ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும். ரிஃப்ளெக்சிவ் புரியுதா? ஃபுல் சென்டென்சஸ் எழுதிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டட். சோ therefore நமக்கு வந்து என்னென்ன சொல்லிடலாம்னா நான் given relation is என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நாட் ரிஃப்ளெக்சிவ், symmetric and transitive. ஓகேவா? இந்த மாதிரி சென்டென்ஸ் எழுதிட்டீங்கன்னா question is done. ஓகேவா? I hope இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். மேபி நோட் பண்ணுங்கறவங்க just you can take a screenshot or you can write it down. Next second question பாத்தீங்க அப்படினா the relation R in a set n. செட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா செகண்ட் ஒன்னுக்கு ரிலேஷன் வந்து என்ன செட்ல கொடுத்திருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ். அப்பனா என்ன சொல்லிடலாம்? 1, 2, 3 அப்படின்னு எவ்வளவு வேணாலும் போகும். அது சொல்லியிருக்காங்க. and the relation எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா x, y where y is equal to x plus 5 and இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க x is less than 4. இதையுமே நம்மளுக்கு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. again this is also an easy question. நம்ம first என்ன பண்ணோம்? ரிலேஷன்ல இருக்க ஆர்டர்ட் பேர்ஸை எழுதணும். என்னென்னலாம் இன்புட் கொடுக்கலாம்னா x தான் இன்புட். கரெக்டா? அதோட நம்பர்ஸ் வந்து 4 ஓட கம்மியா இருக்கணும். அப்ப நான் இன்புட் என்னென்னலாம் கொடுக்கலாம்? 1, 2 and 3. அப்போ 1 கொடுக்கற, அடுத்து 2 கொடுப்பேன், 3 கொடுப்பேன். ஓகேவா? இப்போ 1ங்கிறத இன்புட்டா இங்க கொடுக்குறீங்க. அப்ப என்ன வரும்? 5 plus 1 6. 2 கொடுத்தேனா 7, அப்புறம் 8. ரிலேஷன் எழுதியாச்சு. நம்ம என்ன செக் பண்ணணும்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். இது வந்து எழுதுற பேட்டர்ன் ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இப்ப கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து இந்த சம்ல உங்களுக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ ஹோப் யூ கேன் ரைட் இட் டவுன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ்க்கு எப்படி செக் பண்ணணும்னா
1ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கு. அப்போ 1,1 இருக்கா? இல்ல. So it is not reflexive. அடுத்து 1,6 எடுத்தோம்னா 6,1 இருக்கா? இல்ல. 2,7 7,2 3,8 8,3 எதுவுமே இல்ல. So it is not symmetric. Third one transitive. Transitive என்ன செக் பண்ணனும்? 1,6 எடுக்கிறேன். 6ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா பாருங்க. நம்ம transitive condition எழுதி a, b. ஓகே 1,6 rல இருக்கு. 6ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? கிடையாது. அப்போ b, c எனக்கு எங்க இருக்கா இல்லையானே எனக்கு தெரியாது. கரெக்ட்டா? b, c எனக்கு இல்ல. So therefore this question is transitive. ஓகேவா? I hope இது வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். AB and BC இருந்தாதான் AC நம்ம செக் பண்ண முடியும். AB BC இருந்தா நான் AC செக் பண்ணி டிரான்சிட்டிவா இல்லையா அப்படின்னு பார்ப்பேன். எனக்கு இப்ப இருக்கிறதே AB மட்டும்தான். நெக்ஸ்ட் BCயே இல்ல. அப்ப நான் செக்கே பண்ண முடியாது தானே. செக்கே பண்ணாம நான் ஒரு விஷயம் வந்து ட்ரூவா ஃபால்ஸ்னு சொல்லக்கூடாது. செக் பண்ணி ப்ரூவ் பண்ணா இட் இஸ் ட்ரூ ஆர் இட் இஸ் ஃபால்ஸ் நான் சொல்லலாம். டிரான்சிட்டிவ் நாட் டிரான்சிட்டிவ். இங்க செக் பண்ண BCயே இல்ல. அதனால இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா it may or may not be transitive. புரியுதா? இந்த மாதிரி வந்து ஒரு சில क्वेश्चंस வந்து உங்களுக்கு ஒரு கேஸ் வரும். அதுக்காக தான் அந்த क्वेश्चन நான் வந்து எடுத்தேன். மத்தபடி ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் வந்து as usual you can write it down. அப்ப டிரான்சிட்டிவ்க்கு நம்ம இன்னொன்னு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? AB இருக்கணும், BC இருந்தாதான் நம்ம செக்கே பண்ண முடியும். ஒரே ஒரு இதுதான் இருக்கு, மீதி ரெண்டுமே இல்லனா செக்கே பண்ண முடியாது. செக்கே பண்ணாம நம்ம அது ட்ரூ ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது. So it may or may not be transitive. ஓகேவா? I hope இந்த செகண்ட் क्वेश्चन வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். So next நம்ம வந்து இந்த first oneலே வந்து அந்த sentence மாதிரி இருக்க questions வந்து பார்க்கலாம். So இதுவுமே வந்து உங்களுக்கு 1 or 2 மார்க் அந்த மாதிரி வந்து சிம்பிளா கேக்குறாங்க அப்படினா நமக்கு சென்டென்ஸ்ல கொடுத்திருந்தாலே எழுத தெரியணும். அதுக்காக அந்த question பாப்போம். எது சொல்றேன்னா எக்ஸர்சைஸ்ல first questionல வந்து பாத்தீங்கன்னா fifth Roman. ஓகேவா? fifth Romanல வந்து உங்களுக்கு again 5 subdivision இருக்கு. அந்த 5 subdivision நான் உங்களுக்கு explain பண்றேன். ஓகேவா? So நம்ம writing format சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறம் I will give you the concepts and hints. You have to write it down. ஓகேவா? Same format follow பண்ணுங்க. கொடுத்தாங்கன்னா set என்ன, relation என்ன, set of ordered pairs, reflexive condition எழுதணும். வருதா இல்லையா? It is reflexive not symmetric. Okay, reflexive or not reflexive. அடுத்து second one symmetric. அதோட condition yes or no. Transitive. அதெல்லாம் முடிச்ச உடனே ஃபைனலா ஒரு conclusion. இந்த மாதிரி தான் நம்ம present பண்ணனும். ஓகேவா? இப்போ இந்த fifth oneல first subdivision எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு relation வந்து கொடுத்திருக்காங்க. Let me write down the relation alone. fifth oneல A subdivision. R அப்படிங்கற ரிலேஷன் வந்து x, y க்கு எப்படி ரிலேஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா x and y work at the same place. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வர்க் பண்றாங்க அப்படிங்கற மாதிரி டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சரி. இப்போ நமக்கு ரிஃப்ளெக்சிவ் தான் செக் பண்ணனும்னா என்ன பண்ணுவேனா x for first one நான் வந்து ரிஃப்ளெக்சிவ்க்கு சொல்றேன். ரிஃப்ளெக்சிவ்க்கு வந்து for all x belongs to x அப்படிங்கிறது நம்ம என்னன்னு எடுத்துக்குவோம்? any வந்து ஒரு person. ஓகேவா? அப்போ x belongs to என்னன்னு எழுதலாம்? set of all persons. கரெக்ட்டா? இங்க செட் அவங்க எதுவுமே சொல்லல. அவங்க செட் நேச்சுரல் நம்பர் ரியல் நம்பர் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆளை குறிக்குது. அப்போ xங்கிறது என்னது? set of all persons. ஒரு group of people எடுத்துக்கிறோம். அதுல இருந்து xங்கிற ஒரு ஆளை நான் சூஸ் பண்றேன். ஓகேவா? xங்கிறவர் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கறாருன்னா x, x ன்னு என்னது? அவருக்கும் அவருக்குள்ளே இருக்க ரிலேஷன். அதுவும் ஒரே இடத்துல தானே வேலை பார்ப்பாரு. x கூட கம்பேர் பண்றீங்க. நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கறேன்னா என்ன கூட கம்பேர் பண்ணா அதே இடத்துல தான் நான் வேலை பார்க்க போறேன். So it is reflexive. Symmetric யோசிச்சு பாருங்க. சிமெட்ரிக்கு என்ன பண்ணுவோம்? a, b, x, y work at the same place. ஓகேவா? xம் yம் ஒரே இடத்துல வேலை பார்க்கறாங்க. ஆப்போசிட்டா சொன்னா yயும் xம் சேம் பிளேஸ்ல வேலை பார்க்கறாங்கன்னு சொன்னா கரெக்ட்டா? எஸ் கரெக்ட் தானே. நானும் என் ஃப்ரெண்டும் இந்த கம்பெனில வேலை பார்க்கறோம் அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான். என் ஃப்ரெண்டும் நானும் இந்த கம்பெனில வேலை பார்க்கறோம்னு சொல்றதும் ஒண்ணுதான். இது மீனிங் மாறாது தானே. So it is symmetric. Third one transitive. Obviously true தானே. Transitive என்ன பண்ணுவோம்? x, y வந்து ஒரு இடத்துல வந்து சேம் பிளேஸ்ல வேலை பார்க்கறாங்க. yயும் zம் சேம் பிளேஸ்ல வந்து வேலை பார்க்கறாங்கன்னா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கம்பேர் பண்ணா xம் zம் சேம் பிளேஸ்ல வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லலாமா? 3 फ्रेंड्स எடுத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா friend 1ம் friend 2ம் ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாங்க.
அடுத்து இன்னொரு ஆள் என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரெண்டு 2வும் ஃப்ரெண்டு 3யும் ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாங்க. ஓகேவா? அப்ப எல்லாரும் ஆமூத்தத்துல ஒரே இடத்துல தான் வேலை பார்க்கறாங்க. இவங்க 2 பேரும் ஒரே இடம், இவங்க 2 பேரும் ஒரே இடம். அப்போ இது ரெண்டும் சேம் தானே, y சேம் தானே. அப்ப ஆப்வியஸ்லி எக்ஸும் செட்டும் என்னவா இருக்கும், ஒரே இடத்துல தான் வேலை பார்த்திருப்பாங்க. இந்த மாதிரி क्वेश्चंसக்கு வந்து நம்ம செட் நம்பர் அப்படி யோசிக்க முடியாது. மேத்தமெட்டிக்கலா வந்து யோசிக்கிறதோட லாஜிக்கலா யோசிச்சு எழுதுறது தான் கரெக்டா இருக்கும். அப்போ இந்த மாதிரி क्वेश्चंसக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சென்டென்ஸ் தான் எழுதணும். ஓகேவா? அதான் நான் உங்களுக்கு சென்டென்ஸ் சொன்னேன். சேம் சிம்பிள்ஸ்லாம் மாறக்கூடாது, அதே தான் இருக்கணும். work in the same place, therefore x and z work in the same place. அந்த மாதிரி சென்டென்ஸ் ஓட நீங்க ஆன்சர்ஸ் எழுதணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து இந்த 5th ரோமன் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கதே ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ எல்லா क्वेश्चंसமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் பேசிஸ்ல இருக்கு. லெட்ஸ் கோ அப் வித் another question. இப்போ அதுல 5th ரோமன்ல 3rd சப்டிவிஷன் நம்ம போகலாம். சோ அது மேபி வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கறனால உங்களுக்கு இனி கன்வீனியன்ட்டா இருக்கும் மற்றது ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு. சோ அந்த 5th இதுல பாருங்க, 3rd சப்டிவிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா R அப்படிங்கறது ஒரு ரிலேஷன் வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. R அப்படிங்கிறது வந்து set of x, y where x is exactly 7 centimeters taller than y. ஓகேவா? இதுதான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. இப்போ இதான் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ஓகேவா? x 7 cm taller than y. டயகிராமா வரைஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் கான்செப்ட் புரிஞ்சிரும். x 7 cm taller than y னா y சின்னதா இருக்காரு, y ஓட ஒரு 7 cm பெருசா x இருக்காரு. ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் என்னது, ஒரு எலிமெண்ட்டா அது கூடயே கம்பேர் பண்ணணும். அப்போ நான் ரிஃப்ளெக்ஸிவ்க்கு என்ன பார்க்கணும்னா x, x. x, x னா சென்டென்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்கன்னா x is 7 cm taller than x. இது சொல்ல முடியுமா? ஒரு ஆள் அவரோட 7 cm அதிகமா இருப்பாரா? முடியாதுல. it is not logically possible. அப்போ இது இந்த சென்டென்ஸே wrong. so it is not reflexive. அடுத்து symmetric. x, y ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா சென்டென்ஸ் என்னது, x is 7 cm taller than y. இத அவங்க கொடுத்திருக்காங்க. நான் என்ன செக் பண்ணனும், y, x. y, x னா சென்டென்ஸ் என்னது, y is 7 cm taller than x. இந்த இது கரெக்ட்டா வருமா? டயகிராமே பாப்போம். யார் பெருசு இதுல, x பெருசு, y சின்னது. இவங்க என்ன சொல்லிருக்காங்க செகண்ட் சென்டென்ஸ்ல, y is taller than x. வருமா? y தான் சின்னதா இருக்காரு, அவர் எப்படி x ஓட பெருசாக முடியும்? வராது தானே. அப்போ y, xங்கிறது ரிலேஷன்ல இருக்காது. so it is not symmetric. அதே மாதிரி தான் டிரான்சிட்டிவ்க்கு x, y rல இருந்தா x is 7 cm taller than y ன்னு சொல்லலாம். y, z நான் இன்னொன்னு எடுத்தேனா என்ன சென்டென்ஸ் எழுதுவேன், y is 7 cm taller than z ன்னு சொல்லுவேன். அப்போ ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கம்பேர் பண்ணா x, z னா சென்டென்ஸா என்னது, x is 7 cm taller than z ன்னு வரும். இப்போ இது வருதான்னு பாப்போம். ஓகேவா? சென்டென்ஸ டயகிராமா போடுவோம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். x is 7 cm taller than y. y ஓட ஒரு 7 cm பெருசா யார் இருக்கா, x இருக்கா. ஓகே. y is 7 cm taller than z. yங்கிறது z ஓட ஒரு 7 cm பெருசா இருக்கா. டிரான்சிட்னா 3 பேர் கம்பேர் பண்ணோம்ல, அதனால டயகிராம் இப்படி வந்திருக்கு. இப்போ தேர்ட் சென்டென்ஸ்ல மீனிங் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. x is 7 cm taller than z. x is 7 cm taller than z. கரெக்ட்டா? இல்ல. xங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கு, y ல இருந்தே ஒரு 7 cm பெருசா இருக்கு. அப்போ x z ஐயும் கம்பேர் பண்ணனா 14 cm பெருசா இருக்குமா? xங்கிற ஒரு பர்టిక్యులர் ஹைட் இருக்காரு, y யும் z ம் இந்த சைடுல படிச்சு போங்க. z ஓட ஒரு 7 cm சேர்த்தா y, y ஓட ஒரு 7 cm சேர்த்தா x. அப்ப z ஐயும் x ஐயும் நான் கம்பேர் பண்ணனும்னா என்ன சொல்லணும், z is 14 cm. கரெக்ட்டா? x ஓட ஒரு 14 cm சேர்த்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும், z. புரியுதா? so z is சரி இப்படி நம்ம போவோம். x is
14 centimeter taller than Z. Correct? ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க 7. வருமா இது? வராது. So என்ன வரும்? X, Z doesn't belongs to the relation. So it is not transitive. புரியுதா? எப்படி எழுதணும்னு? reflexive symmetric full words எழுதிருங்க நீங்க எழுதும்போது. பட் ஐ ஹோப் கான்செப்டா உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி சென்டென்ஸா கொடுத்தாங்கன்னா டயகிராமா டெபிக்ட் பண்ணிக்கோங்க. இல்லனா கான்செப்ட்ஸா இருந்துச்சுன்னா மேக் ஷூர் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். சென்டென்சஸ் எழுதுனா போதும். இதுக்கு நீங்க வந்து இதுக்கு வேல்யூஸா கொடுக்கணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் சென்டென்சஸ் ஆர் மோர் தென் சஃபிஷியன்ட். Next we will move on to some other questions. வேணும் அப்படிங்கறவங்க you can take a screenshot or you can copy the same. Next நான் வந்து உங்களுக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா examples, exercise la second, fourth and fifth. Let me club and explain it to you. Okay va? Adha eludradhukku I hope ipo ungalku clear ah irukku nenikiren. Next is your understanding ability. So let's understand how to write it. Okay va? Enna namba eludano, yen vandu moonu questions ku enna difference nu, yen na vandu 2, 4 and 5 na choose pandrena. As you can see in the question itself, just வந்து power value மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது 2, 4 and 5. அதனால தான் நான் அதை சூஸ் பண்றேன். செகண்ட் ஒன் பாருங்க. show that the relation R in the set R. செட் என்ன எடுத்துக்க போறோம்? R. set of real numbers. அதை இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு டெபிக்ட் பண்ணுவோம். ஏன்னா ரிலேஷனும் கேபிட்டல் R, இது ரியல் நம்பர்ஸும் கேபிட்டல் R தான், கன்ஃபியூஸ் ஆகும்ல. அதனால இந்த மாதிரி நம்ம டெபிக்ட் பண்ணுவோம். இதுல என்ன இருக்கும்? நம்மளுக்கு வேல்யூஸ் தான் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து ஆரம்பிச்சு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் இருக்கும். இது செட் கொடுத்திருக்காங்க. ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா A, Bங்கிற ஆர்டர்ட் பேர் where A is less than or equal to B square. இதுதான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் move on to the fourth one. Okay வா? அங்கேயும் பாருங்க. show that the relation R in the set R. Same real numbersல என்ன கொடுத்திருக்காங்க ரிலேஷன் அப்படினா let me rub that one also. நம்ம சேர்த்து ஒண்ணா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ இதுலயுமே நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா fourth one நான் சொல்றேன். set R தான் கொடுத்திருக்காங்க. சோ மைனஸ் ரியல் நம்பர்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். ரிலேஷன் எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா A, B where A is less than or equal to B. இதுதான் நம்மளுக்கு இங்க ரிலேஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து ஐ மீன் நெக்ஸ்ட் இன்னொரு क्वेश्चन எது சிமிலரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபிஃப்த் ஒன். ஃபிஃப்த் क्वेश्चन ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். check whether the relation R in R. R in R னா என்னது? ரிலேஷன் கேபிட்டல் R. in R னா என்னது? எந்த செட்ல டிஃபைன் பண்றோம்? செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? சோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. again relation எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? again A, B where A is less than or equal to B cube. ஓகேவா? அதுதான் சொன்னேன். மூணுமே similar type of questions தான். ஓகேவா? உங்களுக்கு எல்லாமே சேம். எது மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. இது less than B, less than B square, less than B cube. ஓகேவா? மத்தபடி எல்லாமே சேம் தான். ஓகே, இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இது எழுத முடியுமா? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்ல பிளஸ் இன்ஃபினிட்டி எல்லா நம்பருக்கும் அவங்க ஜெனரலா சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம ப்ரூவ் பண்றது ஜெனரலா ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட क्वेश्चनல பாத்தீங்கன்னா அவங்க நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க. அப்ப நம்ம நம்பரை வச்சு ப்ரூவ் பண்ணோம். இங்க நம்பர்ஸ்னு எதுவும் இல்ல, ஜெனரலா ரியல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப நம்ம ப்ரூவ் பண்றது ஜெனரலா ரியல் நம்பர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி ப்ரூவ் பண்றது வேற, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்றது வேற. ஓகேவா? சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்? ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்க்கு நம்மளுக்கு கண்டிஷன் என்ன? for all x belongs to எங்க இந்த x எடுக்கணும்? set of real numbers எடுத்துறாச்சு. நம்ம set of real numbersல இருந்து எடுத்தோம். x ன்னு நீங்க எழுதலாம். இங்க a கொடுத்திருக்கனால a ன்னு நீங்க எழுதலாம். ஓகேவா? क्वेश्चनல கொடுத்திருக்கதே மோஸ்டா எழுதிட்டீங்கன்னா it will be easy for you to understand. அப்புறம் x எங்க இருந்துச்சு a எங்க இருந்துச்சுன்னு யோசிக்காதீங்க. இங்க a இருந்தா a எழுதுங்க. क्वेश्चनல x கொடுத்தா x எழுதிக்கோங்க. ஓகேவா? aங்கறத இன்புட் வேல்யூ ரியல் நம்பர்ல இருந்து எடுத்தாச்சு. ஓகேவா? for all a belongs to R. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்? to prove reflection என்னது? a, a belongs to that relation அப்படினா ப்ரூவ் பண்ணனும். ஓகேவா? ஓகே, இப்போ a, a இது சரி இருக்கட்டும். இது a, a அப்படினா என்னது? a, b னா என்ன சொல்லிருக்காங்க? a is less than or equal to b square னு எழுதணுமா? அப்போ a, a னா ரிலேஷன் எப்படி இருக்கும்? a is less than or equal to a square. இது ட்ரூவா ஃபால்ஸா யோசிச்சோம்னா ஆன்சர் முடிஞ்சிரும்.
வேல்யூஸ் போடுங்க. 1 போடாதீங்க. எப்பயுமே 1 போட்டீங்கன்னா வந்து 1 போட்டா எல்லாம் சேமா தான் வரும் அப்படின்னு யோசிப்போம். வேற தான் நம்பர்ஸ் போடுங்க. 2 ஃபார் உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். ஓகேவா? 2 போடுறீங்க. அப்ப என்ன வரும்? 2 is less than or equal to 2 square. 2 is less than or equal to 4. இப்படி வந்திருக்கு. ஓகேவா? சோ இது வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்த்தா இந்த கேஸ்ல 2 is less than 4 சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனா ஓகே இது கரெக்ட். அப்ப நான் ட்ரூ எழுதிட்டு போயிடலாம்லக்கா? நோ. நெக்ஸ்ட் வேற ஏதாவது நம்பர்ஸ்க்கு சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது ரியல் நம்பர். ஓகேவா? ரியல் நம்பர்ஸ்னால நம்மளுக்கு நிறைய வேல்யூஸ் வந்து கிடைக்கும். 1/2 போறேன். அப்போ a பிளேஸ்ல 1/2 போறேன். அப்போ 1/2 less than or equal to 1/2 ஸ்கொயர். அப்போ 1/2 less than or equal to 1/4 ன்னு வருமா? கரெக்டா? இது என்னது? half. இது வந்து ஒரு குவார்ட்டர் போர்ஷன். எது கம்மி? half கம்மி இல்ல 1/4 தானே கம்மி. அப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கா? புரியுதா இங்க என்ன சொல்றேன்னு? இது 1/2. 1/2லயே 1/4லயே யார் சின்ன நம்பர்? 1/4. ஆனா இங்க என்ன வந்திருக்கு? 1/2 தான் சின்ன நம்பர்னு வந்திருக்கு. அப்ப இது ரிஃப்ளெக்சிவா? நோ. அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏங்கிறது a ஸ்கொயரோட கம்மியா இருக்க முடியாது. எல்லா கேசஸ்லயும் இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. So it is not reflexive. கிளியரா? ரிஃப்ளெக்சிவ்க்கு இப்படிதான் நீங்க செக் பண்ணணும். Let's go to symmetric. symmetric என்ன சொல்லுவோம்னா for a, b belongs to R. நாம என்ன ப்ரூவ் பண்ணணும்? b, a belongs to R ன்னு ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ a, b belongs to R இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன் வரும் இங்க? a is less than or equal to b square ன்னு வரும். ஓகேவா? இப்போ b, a belongs to R ன்னு நான் சொல்லணும்னா b, a னா அதோட அர்த்தம் என்னவா இருக்கும்னு பாருங்க. b is less than or equal to a square. இது எல்லா இடத்துலயும் வருமா? நம்பர்ஸ் போட்டு பார்ப்போம். சேம் எப்பயுமே நம்பர்ஸ் போட்டு பாருங்க. புரியாதப்ப அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம நம்பர்ஸ் என்ன போடலாம்னா சேம் இந்த 2ங்கிறது வச்சுக்குவோம். ஏவும் b ஓகேவா? a வந்து நான் 1 ன்னு வச்சுக்கிறேன். b வந்து நான் 2 ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 1 is less than or equal to 4. ஓகே வந்துருச்சு. அடுத்து b, a. b என்னன்னு எடுத்தேன்? 2. 2 is less than or equal to 1 square. ஓகேவா? aங்கிறது 1 ன்னு எடுத்தேன். bங்கிறது 2 ன்னு எடுத்தேன். b, a னா b is less than a square ஆன்னு பார்க்கணும். 2 is less than or equal to 1 னா? No, it is not true. அப்போ இது வந்து நம்மளுக்கு satisfy ஆகாது. So b, a doesn't belongs to R. So it is not symmetric. Clear? I hope வந்து இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். போக போக நீங்க வந்து அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஏங்கிறது a ஸ்கொயரோட கம்மியா இருக்கலாம். ஓகேவா? பட் எல்லா கேசஸ்லயும் வருமானா? வராது ரியல் நம்பர்ஸ்ல. சோ நோ. அதே மாதிரி தான் a is வந்து less than or equal to b square தான். ஆப்போசிட்டா நான் சொல்ல முடியாது. b is less than or equal to a square ன்னு என்னால சொல்ல முடியாது. So it is not symmetric. ஓகேவா? ஓகே, I hope வந்து இது symmetric. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும் அப்படினா third one is transitive. ஓகேவா? இது இந்த क्वेश्चनோட இதுதான். 4 நெக்ஸ்ட் போலாம். transitive. transitive-க்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? 3 எலிமெண்ட் எடுக்கணும். for a, b, c belongs to எங்க எடுக்கணும்? ரியல் நம்பர்ல இருந்து எடுக்கணும். ஓகே, a, b belongs to the relation அப்படினா என்ன satisfy ஆகிறது? a is less than or equal to b square. b, cங்கிறது ரிலேஷன்ல இருந்துச்சுன்னா b is less than or equal to c square. இதுதான் satisfy ஆகும். அப்போ a, c அப்படினா எனக்கு என்ன வரணும்? a is less than or equal to c square அப்படினா கொண்டு வரணும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நீங்க நெக்ஸ்ட் சம்ஸ் போகும்போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டைரக்டா நீங்க வந்து சொல்லாம நீங்க அதை ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா வந்து அதுதான் பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலி நீங்க அப்படியே சொல்லலாம். பட் அது வந்து ரொம்ப வந்து ஒரு பேசிக் லெவலா இருக்கும். நம்ம ப்ரூவ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏங்கிறது c ஸ்கொயரோட கம்மியா வரல அப்படிங்கிற மாதிரி you have to prove it rather than சென்டென்ஸ்ல இருந்ததோட. சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இது equation 1 ன்னு வச்சுக்கிறேன். இது equation 2 ன்னு வச்சுக்கிறேன். substitute 2 in 1. ஓகேவா? அப்ப a is less than or equal to b place என்ன போடலாம்? c square ன்னு போடலாமா? ஏன் இந்த சம்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுறேன்னா equal toங்கிற ஒரு வேல்யூ இருக்கிறதுனால நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். less than மட்டும் தான் உங்களால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. இங்க equal to இருக்கிறதுனால நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? b place என்ன போடுவேன்? c square. ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்கு, whole square. அப்போ எனக்கு என்ன வருது? a is less than or equal to c power 4 ன்னு வருது. ஓகேவா? அப்ப இது கிடையாது தானே, எனக்கு less than c square ன்னு தான் வரணும். c 4 கிடையாது. அப்போ it is not
transitive. ஓகேவா? நீங்க இத வந்து டைரக்டாவும் நான் வந்து போனதுல உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? a, c எடுத்துக்கிட்டு a, c அப்படின்னா என்ன வரும்? a is less than or equal to c square. கான்செப்சுவலா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏங்கிறது c square ஓட கம்மியா வராது. சோ அப்படி வந்து நீங்க எழுதலாம். நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா it will be better. ஏன்னா நெக்ஸ்ட் சம்ஸ்ல உங்களுக்கு obviously ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து 7 8 9 லாம் போனீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு இப்பல இருந்தே அந்த ஒரு மென்டாலிட்டி வரும். நம்ம ப்ரூவ் பண்ணி தான் யூஸ் பண்ணனும் அப்படினு. ஓகேவா? சோ இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா it is not reflexive, symmetric and transitive. ஓகேவா? இது வேணா நோட் பண்ணிக்கோங்க. நான் இதிலே வந்து உங்களுக்கு ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணி 4 5 நடத்திறேன். பட் மேபி வேணும் அப்படிங்கறவங்க செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் தான் இது. Last sentence you have to write the given relation is not symmetric, reflexive and transitive. ஓகேவா? வேணும்ங்கறவங்க just take a screenshot or copy the same. Okay. Next one பாத்தீங்கன்னா second one சொல்லியாச்சு. Fourth oneக்கு போகும். என்ன கொடுத்திருக்காங்கன்னா a is less than or equal to b. அதுதான் இங்க question. For all a belongs to the same. a belong இது நம்ம ப்ரூவ் பண்ணனும். a, a இங்க போட்டனா எனக்கு என்ன வரும்? a is less than or equal to a. கரெக்ட்டா இது a ஒரு வேல்யூ அதோட கம்மியா இருக்காது பட் ஈக்குவலா இருக்கும் தானே. 1 is less than or equal to 1 ன்னு நான் எழுதுனேனா 1 is less than or equal to 1 ன்னு எழுதுனேனா அது less than இல்ல ஆனா equal to இருக்குதுனால 1 1 சேம் தானே. என்ன நம்பர் போட்டாலும் 100 100 சேம் தானே. அப்போ இந்த क्वेश्चनல எனக்கு என்ன வரும் அப்படினா ரிஃப்ளெக்சிவ் அப்படினு கிடைக்கும். டிஃபரன்ஸ் புரியுதா? ஸ்கொயர் பண்ணும்போது தான் எனக்கு வித்தியாசம் வந்துச்சு. ஓகேவா? ஆனா நான் ஸ்கொயர் பண்ணல. இங்க வெறும் என்ன சொல்லிருக்காங்க fourth ஒன்னா a is less than or equal to b. ஓகேவா? இது செகண்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. Don't get confused. Next I am going to explain the fourth one. ஓகேவா? a is less than or equal to b தான் சொல்லிருக்காங்க. a, a என்னது? b பிளேஸ்ல a போடுவேன். அப்ப a is less than or equal to a. இது ட்ரூ தானே. அப்ப என்ன சொல்லிடலாம்னா a, a belongs to the relation, so it is reflexive. Clear? அடுத்து symmetric. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணனும். என்ன ப்ரூவ் பண்ணனும்னு பாப்போம். a, b belongs to r னா கொடுத்திருக்க ரிலேஷன் அது a is less than or equal to b. ஓகே. b, a அப்படினா என்னது? b is less than or equal to a. கரெக்ட்டா? இது வருமான்னு பார்க்கணும். ஏதோ ஒரு நம்பரை போட்டு பாப்போம். ஓகேவா? 1/2. ஓகே. b வந்து நான் ஒரு 1/1 ன்னு வெச்சுக்கிறேன். 1 என்ன இருக்கட்டும். 1 ன்னு வெச்சுக்குவோம். halfங்கிறது 1 ஓட கம்மி வேல்யூ தான். மாத்தி எழுதுவோம். b, a 1 is less than or equal to 1/2. வருமா இது? just numbers மாத்தி எழுதி இருக்கேன். வருமா? வராது. அப்போ இந்த क्वेश्चन என்னது? b, a doesn't belongs to r, not symmetric. ஓகேவா? இதுல ரிஃப்ளெக்சிவ் மட்டும் வந்திருக்கு. அடுத்து டிரான்சிட்டிவ்க்கு செக் பண்ணுவோம். So let's start over here. a, b belongs to the relation அப்படினா என்ன satisfy ஆகும்? a is less than or equal to b. b, c belongs to the relation என்ன satisfy ஆகும்? b, b is less than or equal to c. ஓகேவா? சப்ஸ்டிடியூஷன்லயே போடுவோம். இது 1, இது 2. Substitute 2 in 1. Equal to இருக்கனால சப்ஸ்டிட்யூட் பண்றேன். என்ன வரும்? b பிளேஸ்ல c ன்னு எழுதுவேன். a is less than or equal to c ன்னு கிடைக்கும். இது வந்துருச்சுனா எனக்கு என்ன அர்த்தம்? a, c belongs to r தான மீனிங். a, c ன்னா என்னது? a is less than or equal to c ன்னு வரணும். வந்துருச்சா? ஆட்டோமேட்டிக்கா ப்ரூவ் ஆகி வந்துருச்சா? புரியுதா? இத நான் சொல்றேன். நீங்க ப்ரூவ் பண்ணியே உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? சோ it is transitive. அப்போ இந்த क्वेश्चन fourth one பாத்தீங்கன்னா it is reflexive, it is not symmetric and it is transitive. Okay, this is the answer of fourth one. Maybe you can note it down or take a screenshot. Next நம்ம வந்து fifth question க்கு மூவ் பண்ணலாம். Okay, next fifth one ல பாத்தீங்க அப்படினா question பாத்துக்கோங்க. a is less than or equal to b cube. That is the question. Let me rub this on. Reflexive na a is less than or equal to a cube. வருமா? ஸ்கொயருக்கே வரல. அப்ப கியூபுக்கு வருமா? 2 போடுவோம். 2 is less than or equal to 2 cube. 2 is less than or equal to 8. Correct. அடுத்து 1/2 போடுவோம். 1/2 is less than or equal to 1/2 cube. அப்போ 1/2 is less than or equal to 1/8. No, 1/8 தான் சின்ன நம்பர், 1/2 தான் பெரிய நம்பர். ஆப்போசிட்டா வந்திருக்கா? So it is not reflexive. Clear? This is just like the other sum. நம்ம already போட்ட sum மாதிரி தான் ஸ்கொயர் போட்டோம்னா இப்ப கியூபுக்கு போட போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து சிமெட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா a is less than or equal to b cube ன்னு வரும். அப்போ b cube is less than or sorry
b is less than or equal to a cube னா சொல்ல முடியுதான்னு பார்க்கணும். கரெக்ட்டா? a is less than or equal to b cube. a, b ரிலேஷன்ல இருந்துச்சுனா a is less than or equal to b cube னா அவங்களே கொடுத்திருக்காங்க. எழுதிட்டேன். நம்பர் b, a அப்படினா என்னது? b is less than or equal to a cube வருமா அப்படினு செக் பண்ணி பார்க்கலாம். again substitute a number and see. ஓகேவா? 1 and 2. Let's keep it simple. a ங்கிறது 1, b ங்கிறது 2. ஓகேவா? 1 is less than or equal to 2 cube. 1 is less than or equal to 8. Correct. மாத்தி போடுவோம். 2 is less than or equal to 1 cube. 2 is less than or equal to 1. Same. Correctா இது? No. So, b, a doesn't belongs to the given relation and it is not symmetric. Going to the transitive case. First, a, b ங்கிறது ரிலேஷன்ல இருந்துச்சா a ங்கிறது less than or equal to b cube அப்படினு இருக்கும். அடுத்து b is less than or equal to வந்து என்ன வரும்? c cube. b, c ங்கனால b is less than or equal to c cube. Substitute 2 in 1. Same தான். b பிளேஸ்ல இங்க இருக்க b பிளேஸ் நான் என்ன போட போறேன்? c cube ன்னு போட போறேன். அப்ப a is less than or equal to என்ன வரும்? c cube the whole cube. ஓகேவா? அப்ப a is less than or equal to c power 9. ஆனா எனக்கு என்ன வரணும்? c power 3 ன்னு வரணும். இங்க 9 ன்னு வந்திருக்கு. அப்போ a, c ங்கிறது ரிலேஷன்ல இல்ல and it is not transitive. கிளியரா? சோ ஒரே சம் தான் கொடுத்திருந்தாங்க. பவர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. எப்படி போடணும்னு புரியுதா? நம்பர்ஸ் வச்சு நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த நம்பர்ஸ் வச்சு நான் உள்ள எழுதணும்னா கிடையாது. கான்செப்சுவலா தான் you have to write. அந்த கான்செப்ட் எனக்கு போக போக புரிஞ்சிடும். நம்மளுக்கு ஒரு 4-5 வாட்டி இதே சம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். பட் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சம் போடுறதுனால உங்களுக்கு நம்பர்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்பர்ஸ் போட்டு உள்ள எழுதணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் எழுதுனீங்கன்னா it is sufficient. ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து இன்னொரு மாடல் ஆஃப் क्वेश्चन வந்து பார்த்திருக்கோம். இந்த கியூபிக் சம்ஸ் இதே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஃபுல்லாவே ப்ரூவ் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்க்கு போவோம். This is the answer of fifth one. You can take a note of it or take a screenshot. Okay, next வந்து நம்ம 9th question போடுவோம். எக்ஸர்சைஸ்ல 9th question சொல்றேன். ஓகேவா? சோ 9th ஒன்ல ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. I will solve both the subdivisions for you. 9th one question பாத்தீங்க அப்படினா show that each of the relation ரெண்டு ரிலேஷன் கொடுத்திருக்கனால சொல்லிருக்காங்க. இந்த செட் என்ன செட் கொடுத்திருக்காங்கன்னா A செட் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா அதுல இருக்க ஒரு எலிமெண்ட் x belongs to z ன்னு சொல்லிருக்காங்க. z னா என்னது? நமக்கு integers and x ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா 0 ல இருந்து ஆரம்பிச்சு 12 வரைக்கும் இருக்கும். 0 வையும் 12 வையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா less than or equal to இருக்கு. ஓகேவா? இது செட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ரிலேஷன் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா a, b where modulus of a minus b is a multiple of 4. இதுதான் ரிலேஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்க. இது நம்ம என்ன சொல்லணும்னா show that each of this one is an equivalence relation. equivalence ல என்ன சொல்லணும்? reflexive, symmetric and transitive. இத தான் நம்ம ப்ரூவ் பண்ணனும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரிலேஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கணுமா. ஓகேவா? இந்த செட்ல இருந்து ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா வர ஆன்சர். ஓகேவா? ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்றோம். என்ன சப்ட்ராக்ஷன்? மாடுலஸை போட்டு சப்ட்ராக்ட் பண்றீங்க. சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வர ஆன்சர் எப்படி இருக்கும்னா மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுவோம்? ரிஃப்ளெக்சிவ். ஃபார் ஆல் ஒரு எலிமெண்ட் எடுக்கணும். a ன்னு எடுக்கிறேன். belongs to the set a ல எடுக்கிறேன். ஓகேவா? என்ன நான் ப்ரூவ் பண்ணனும்? a, ங்கிறது இந்த ரிலேஷன்க்குள்ள இருக்கு அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணனும். அப்போ a, நான் எடுத்துக்கிறேன். a, னா ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன சென்டென்ஸ் வரும்? a minus a is a multiple of 4. a minus a என்னது? 0. 0 is a multiple of 4. Yes, it is a multiple of 4. So therefore நான் எடுத்த a, a அப்படிங்கிறது எனக்கு கொடுத்திருக்க ரிலேஷன்ல இருக்கு and hence it is reflexive. ஓகேவா? ஜஸ்ட் இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்க போறீங்க. அடுத்து symmetric. For all a, b belongs to the relation. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்னா b, a belongs to rங்கிறது proving part, to prove part. ஓகேவா? இப்போ a, b ரிலேஷன்ல இருக்கு அப்படினா அர்த்தம் என்னது? modulus of a minus b is a multiple of 4. Is a multiple of 4.
இதுல இருந்து நான் என்ன கொண்டு வரணும், இது ப்ரூவ் நான் தான் ப்ரூவ் பண்ணணும். நீங்க டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆமா இது கரெக்ட்னு எழுதாதீங்க. இனிஷியல் சம்ஸ்க்கு அப்படி எழுதலாம் ஓகே, பட் வேற வந்து நெக்ஸ்ட் காம்ப்ளிகேட்டடா போகிற சம்ஸ்க்கு நீங்க தான் கொண்டு வரணும். நான் என்ன கொண்டு வரணும், இப்போ b, a கொண்டு வரணும். இதுல b, a போட்டேன்னா நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், b minus a is a multiple of 4 கொண்டு வரணும். அப்படியே வந்து எலிமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணி நான் ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ண போறேன்னா, இதுதான் சென்டென்ஸ் இருக்கு ஓகேவா. இதுல இருந்து மாடுலஸ் தானே இருக்கு, நான் ஒரு மைனஸை வெளியில எடுக்கிறேன். a minus b ல இருந்து ஒரு மைனஸை வெளியில எடுக்கிறேன். a ல இருந்து ஒரு மைனஸ் போயிடுச்சுன்னா மைனஸ் a ஆயிருமா, மைனஸ் b இருக்கு, மைனஸ் வெளில எடுத்துட்டேன்னா பிளஸ் b இப்படி இருக்குமா மாடுலஸ். என்ன சென்டென்ஸ் இருக்கு அதுக்கப்புறம், is a multiple of 4. மாடுலஸ் இருக்கு, அப்ப மைனஸ் என்னது பிளஸ் தானே. மாடுலஸ் ஆஃப் some minus value is a plus value. So மாடுலஸ் ஆஃப் b minus a ன்னு சொல்லிக்கலாமா, plus b minus a. b minus a is a multiple of 4. ஆட்டோமேட்டிக்கா ப்ரூவ் ஆகுது. புரியுதா? இதுதான் நான் சொல்றேன், நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். அப்ப b minus a is a multiple of 4 னா b, aங்கிற செட் எதுல இருக்குன்னு சொல்லிடலாம், கொடுத்திருக்க ரிலேஷன்ல இருக்கு. ஏன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இந்த செட் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு, அப்ப இந்த செட் எக்ஸிஸ்ட் ஆகுது. b, a இருக்குது, abயும் இருக்கு, baவும் இருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து சிமெட்ரிக். ஓகேவா? தேர்ட் ஒன் என்ன ப்ரூவ் பண்ணணும், டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்க்கு நம்ம மொத்தம் எத்தனை எலிமெண்ட் எடுத்துக்குவோம்னா, ஃபார் ஆல் 3 எலிமெண்ட் வந்து எடுத்துக்குவோம். என்னென்ன எலிமெண்ட் எடுத்துக்குவோம், a, b, c. எதுல எடுக்கணும், செட் a ல எடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். என்ன நான் சொல்வேன், a, b ரிலேஷன்ல இருந்துச்சுன்னா சென்டென்ஸ் என்னது, a minus b மாடுலஸ் ஆஃப் a minus b அந்த சப்ட்ராக்ஷன் இஸ் a multiple of 4. இது ஒரு சென்டென்ஸ். அடுத்து b, cங்கிறது ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா b minus c is a multiple of 4. இது செகண்ட் சென்டென்ஸ். நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், a, cங்கிறது இருக்கு. a, c இருக்குன்னு நான் சொல்லணும்னா a minus c is a multiple of 4 ன்னு சொன்னா போதுமா. அப்போ இந்த ரெண்டு சென்டென்சஸையும் 1 and 2வையும் நான் ஆட் பண்ண போறேன். 1 plus 2 அடிஷன், இதை ஆட் பண்ண போறேன். என்ன வரும், மாடுலஸ் a minus b plus b minus c ன்னு மாறிடுமா. ஓகேவா? a minus b இதை ஆட் பண்ணனா b minus c is a multiple of 4 is a multiple of 4 தான் சென்டென்ஸ். ஒரு நம்பர் மல்டிபிள் ஆஃப் 4, ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் மல்டிபிள் ஆஃப் 4, செகண்ட் இருக்கிறதும் மல்டிபிள் ஆஃப் 4னா அது ரெண்டே ஆட் பண்ணனா வர நம்பரும் மல்டிபிள் ஆஃப் 4 தானே இருக்கும். ஜஸ்ட் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், 4ம் 8ம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தானே. 4 plus 8 என்னது 12. 12 multiple of 4 கரெக்ட் தானே. அப்போ இத நான் ஆட் பண்ற வர ஆன்சர் வந்து is a multiple of 4 ன்னு நான் சொல்லலாமா. so is a multiple of 4. இத ஆட் பண்ணி என்ன வரும்னா plus b minus b கேன்சல் ஆயிரும். a minus c is a multiple of 4. இத தான் நான் ப்ரூவ் பண்ணனும்னு சொன்னேன். அப்ப a minus c is a multiple of 4 னா a, cங்கிற செட் வந்து ரிலேஷன்ல இருக்கும். so therefore it is transitive. reflexive, symmetric, transitive எல்லாமே satisfy ஆனதுனால நம்மளுக்கு கொடுத்திருக்க ரிலேஷன் is an equivalence relation. ஓகேவா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா it is an equivalence relation. அப்படியே லாஸ்டா கீழ எழுதிடுங்க. நான் எழுதுனா கேமரால பெருசா கேப்சர் ஆகல. so it is an equivalence relation அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வேணும்ங்கறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எழுதுறவங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. like this questions are really important. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். அந்த இத கிளியரா வச்சுக்கோங்க. we have to prove it. நம்ம டைரக்ட்டா இது மல்டிபிள் ஆஃப் 4 ஆ ஆப்போசிட் மல்டிபிள் ஆஃப் 4 ஆ இருக்கும் நான் அஸ்யூம் பண்ணிராதீங்க. இந்த இடத்துலலாம் நீங்க தான் அது ப்ரூவ் ஆகுது நம்ம தான் சொல்லணும். ஓகேவா? so take a note of this one and we will go on to the next subdivision. இப்போ next subdivisionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா சேம் a செட் மாறாது, ரிலேஷன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. ரிலேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா a is equal to b. சிம்பிளா முடிச்சிட்டாங்க. a is equal to b. ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி இப்ப ப்ரூவ் பண்ண மாதிரியே தான் இருக்கும். it is quite easy. a, a. ஓகே, நம்ம
இப்போ ஃபர்ஸ்ட் நான் ரிஃப்ளெக்சிவ்க்கு என்ன சொல்லணும்னா ஒரே எலிமெண்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணனும் ஓகேவா அப்ப நான் எலிமெண்ட் என்ன எடுத்துர்க்கேன் a for all a belongs to the set a a comma a னா மீனிங் என்னது a is equal to a கரெக்ட் தானே a ங்கிறது a க்கு ஈக்குவல் தானே அப்ப it is reflexive அடுத்து சிமெட்ரிக் இருக்கு a comma b belongs to the relation னா என்ன சொல்லிருக்காங்க a is equal to b இத நான் மாத்தி எழுதலாம் தானே 1 is equal to வந்து 1 னா மாத்தி எழுதினாலும் 1 is equal to 1 தான் புரியுது தானே நான் ab 1 equal சொல்லிட்டேன் அப்ப b ஏவும் என்னன்னு சொல்லலாம் which implies b is equal to a மாத்தி எழுதினாலும் சேம் தானே equal to தானே அது அப்போ அதுல இருந்து என்ன சொல்லலாம் b comma a belongs to the relation and it is symmetric next third one transitive க்கு நான் என்ன சொல்லணும்னா for மூணு எலிமெண்ட் a b c belongs to the set a ஓகேவா செட் a ல தான் எடுத்துக்க போறேன் நாம என்ன சொல்லணும் ஃபர்ஸ்ட் a b belongs to the relation அப்படினா சாரி a is equal to b இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கோங்க b c belongs to the relation அதுனா b is equal to c இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணுங்க b யும் b யும் சேம்னா obviously therefore by substituting 2 in 1 இங்க இருக்க b க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் c ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா a is equal to c அப்ப a வும் c யும் சேமா இருந்துச்சா நமக்கு என்ன கிடைக்குது a c ங்கிறது ரிலேஷன்ல இருக்கு so therefore it is transitive மூணு கண்டிஷன் satisfy ஆயிருக்கனால the given relation is an equivalence relation ஓகேவா just take a screenshot or note down this one இது ஒரு quite simple ஆன question தான் ஆனா 9th question இதோட முடியல next இருக்கத பார்த்தோம் அப்படினா find the set of all elements related to one in each of the case என்ன சொல்லிருக்காங்கன்னா கொடுத்திருக்க ரெண்டு கேसेसலயுமே ஓகேவா இது ஒரு கேஸ் first case and second case இப்போ நான் போட்டுருக்கிறது second case first case ஓகேவா ரெண்டுலயுமே one number 1 இருக்குல அது கூட யாரெல்லாம் ரிலேட் ஆயிருக்காங்க அப்படினு கேட்டிருக்காங்க இதுதான் நம்ம வந்து இனிஷியல் கான்செப்ட் வீடியோஸ்ல நான் வந்து சொல்லிருப்பேன் ஒரு எலிமெண்ட் கூட யாரெல்லாம் ரிலேட் ஆயிருக்காங்கன்னு கேக்குறாங்கன்னா it is nothing but the equivalence class சொல்லிருந்தோமா அப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு equivalence class of the number 1 இத தான் கேட்டிருக்காங்க அத தான் நம்மளோ கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா so let's start with that one same நான் கொடுத்திருக்கிறதெல்லாம் எதுவும் மாறல reflexive symmetric transitive எல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு equivalence ன்னு ரெண்டும் சொல்லியாச்சு சொன்னதுக்கு அப்புறமேட்டு equivalence class கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஓகேவா first relation எழுதிக்கலாம் first one relation என்ன கொடுத்திருந்தாங்கன்னா a b modulus of a minus b is a multiple of 4 இதான் first case கொடுத்திருந்தாங்க second case என்ன கொடுத்திருந்தாங்கன்னா relation a b a is equal to b அப்படினு கொடுத்திருந்தாங்க கரெக்ட் தானே let's just take it out a minus b yes இதான் நமக்கு கொடுத்திருந்தாங்க இத வச்சிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் equivalence class கண்டுபிடிக்கணும் equivalence class எப்படி எழுதுவோம்னு சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு 1 ன்னு எழுதுறோம் ஓகே 1 கூட யாரெல்லாம் ரிலேட் ஆயிருக்காங்க அப்படினு எழுதணும் equivalence class ஓட நான் ஃபார்மேட் சொல்லிருப்பேன் y ன்னு சொல்லிருப்போம் அப்பனா ஆன்சர் இங்க என்னது b ஓகேவா அதுக்கு அப்புறம் என்ன எழுதணும் a b belongs to that relation என்னது modulus a minus b is a multiple of 4 எழுதிட்டோமா equivalence class எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு சொல்றேன் equivalence class of 1 கூட ரிலேட் ஆயிருக்க ஆன்சர்ஸ் கேக்குறாங்க அந்த ஆன்சர் என்ன கண்டிஷனை satisfy பண்ணனுமா கொடுத்திருக்க ரிலேஷனை satisfy பண்ணனும் சிம்பிளா யோசிச்சீங்கனாலே எழுதிரலாம் கொடுத்திருக்க கண்டிஷன் என்னது ரெண்டு நம்பர் இதல இருந்து எடுத்துக்கணும் செட்ல இருந்து 0 ல இருந்து 12 கூட ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் அது ரெண்டு நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணா வர ஆன்சர் மல்டிபிள் ஆஃப் 4 ஆ இருக்கணும் ஓகேவா போட்டு பாப்போம் ஃபர்ஸ்ட் நான் என்ன நம்பர்ஸ் எடுத்துக்கணும் ஒரு நம்பர் a ங்கிறது 1 ஃபிக்ஸ்ட் கரெக்ட்டா ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 1 கூட யார் ரிலேட் ஆயிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க a பிளேஸ் 1 ஃபிக்ஸ்ட் மாடுலஸ் 1 மைனஸ் என்னல நம்பர் ஸ்டார்ட் பண்ணலாம் 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் 1 மைனஸ் 0 என்னது 1 is a multiple of 4 ஆ கிடையாது இது போட முடியாது அடுத்து 1 மைனஸ் நெக்ஸ்ட் 0 க்கு அடுத்த நம்பர் 1 0 கரெக்ட்டா 0 is a multiple of 4 ஆ எஸ் நெக்ஸ்ட் 1 minus 2 1 minus 2 na minus 1 ன்னு போடாதீங்க மாடுலஸ் இருக்கனால plus 1 1 is a multiple of no next இங்க எழுதலாம் 1 minus 3 அப்பனா 2 2 is a multiple of 4 ஆ no புரியுதா என்ன பண்ணனும் ஒரு எலிமெண்டா போட்டு
எப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது நீங்க பார்க்கணும் அவ்வளவுதான். இது எழுதணுமாக்கான தேவையில்லை. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க ஆன்சர் மட்டும் எழுதிட்டு விட்டுலாம். ஜஸ்ட் இப்பதான் ஸ்டார்டிங்னால உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்து 1 minus 4 3 no 1 minus 5 na 4 4 is a multiple of 4 ah yes true 1 minus 6 no 1 minus 7 no last 1 minus 8 no 1 minus 9 8 true 1 minus 10 na 9 1 minus 11 1 minus 12 ஓகேவா ஜஸ்ட் இத போட்டு வைக்கிறீங்க. மல்டிபிள் ஆஃப் 4s எங்கெங்கலாம் இருக்குன்னு டிக் பண்ணி வைக்கிறீங்க. என்னெல்லாம் ஆன்சர்ஸ் வந்திருக்கு என்ன நம்பர்ஸ் போட்டப்போ 1 போட்டப்போ ஆன்சர் வருது 4 போட்டப்போ மல்டிபிள்னு வருது சாரி 5 போட்டப்போ மல்டிபிள்னு வருது 9 போட்டப்போ மல்டிபிள்ஸ்னு வருது. அப்போ 1 கூட யாரெல்லாம் ரிலேட் ஆயிருக்கா 1 5 9 அவ்வளவுதான் எழுதணும். கிளியரா ஒரு எலிமெண்ட்டை ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க. கொடுத்திருக்க ரிலேஷன்ல ஏங்கறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கேக்குறாங்களோ அத அங்க எழுதிருங்க. B க்கு பதிலா ஒரு நம்பரா போட்டு பார்த்து எப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா அப்ப இதுக்கு ஆன்சர் எது 1 5 9 ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதான் கொடுத்திருக்காங்க. ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 1 னா என்ன பண்ணனும் ஆன்சர் வந்து B such that A, B belongs to the relation. relation என்னது A is equal to B. இப்போ என்ன பண்ணனும் சேம் இங்க என்ன பண்ணோம் என்னெல்லாம் கண்டிஷனா அதை போட்டு பார்த்தோம். இங்க கண்டிஷன் ரொம்ப சிம்பிள் தானே. ஏங்கிறது 1 னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரெண்டு நம்பர்ஸும் சேமா இருக்கும்னா அதே நம்பர் மட்டும் தானே அது கூட சேமா இருக்கும். அப்ப 1 is equal to 1. அப்ப ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 1 என்னது 1 மட்டும் தான். வேற யாருமே அது கூட ரிலேட் ஆகவே முடியாது. ஏன்னா கொடுத்திருக்க கண்டிஷன் ரெண்டுமே சேமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 1 மட்டும் தான் அதோட சேமா இருக்கும். ஓகேவா இதுதான் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கண்டுபிடிக்கிறது. ஆனா ஈக்குவலன்ஸ் கிளாஸ் நீங்க செட்டா எழுதிடணும். ஓகேவா செட்ஸ் இன் தி சென்ஸ் இது வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் போட்டிருக்கிறது. நீங்க ஆக்சுவலி ஆன்சர் எழுதுறப்ப என்ன பண்ணணும்னா என்னென்ன செட்ஸ் பாசிபிள் செட்ஸ் என்னென்ன செட்ஸ் 1 1 அங்கதான் ஆன்சர் வந்துச்சு. அடுத்து 1 5 1 9 இதான் செட்ஸ். இங்க என்னெல்லாம் செட்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் ஸ்டார்ட் 1 and 1 அவ்வளவுதான். புரியுதா செட்ஸ் நதிங் பட் என்ன ஆர்டர்ட் பேர்ஸ்க்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு எழுதிட்டு ஆன்சரை நீங்க டைரக்டா எழுதிடலாம். இத போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியல எனக்கு சரியா வந்து கிளிக் ஆகல அப்படின்னா ரஃப் காலத்துல இதை போட்டு பாத்துக்கோங்க. பட் இது வந்து ரெக்வயர்ட் கிடையாது. இவ்வளவுதான் இது செகண்ட் சப் டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேவா சோ ஐ ஹோப் வந்து மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चंस மாடல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேவா எல்லா மாடல்ஸுமே இதே மாதிரி தான் இருக்கும். ரிலேஷன்ஸ் ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணனும் ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர் தான் செக் பண்ண போறோம். உங்களுக்கு எப்படி செக் பண்ணனும்னு தெரிஞ்சிச்சு. ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். இத வச்சிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க சம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுங்க. அது எல்லாமே சிமிலர் சம்ஸ் தான். ஓகேவா இப்போ ஒரு क्वेश्चन வந்து எனக்கு நம்பர் கரெக்ட்டா தெரியல give an example for symmetric reflection அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லி அப்ப நீங்க எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் எழுதலாம். அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி எழுதிட்டீங்கன்னா போதும். ஓகேவா சோ மீதி சம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. எந்த சம்ஸ் உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து என்னெல்லாம் வந்து ஹையஸ்ட் வந்து டவுட் இருக்க क्वेश्चंस அதை எடுத்து நான் வந்து உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவா அப்லோட் பண்றேன். நீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் உங்களோட டவுட்ஸ் சொன்னீங்கன்னா நம்மளும் வீடியோ சீக்கிரம் போகலாம். நீங்க வந்து டுவர்ட்ஸ் எண்ட் கேட்டீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா சோ வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு ஒரு இந்த வீக்குள்ள நீங்க வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்க. I will try to clear all your doubts. and அதை தாண்டி எனக்கு வந்து இந்த எழுதுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லியிருப்போம் என்னென்ன புக்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸுக்கு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி மேக்ஸ் படிக்க ஈஸியா இருக்கும் அப்படின்னு மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அது வந்து நம்ம சேனல்ல வந்து போனீங்கன்னா வீடியோஸ் செக்ஷன்ல இருக்கும் ஆர் எல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வச்சு கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பாக்குறேன். Still then stay tuned. Bye.